செய்வாய் தானே வச்சுற அந்த நடுப்பகுதி இருக்கு தானே, அதுல சின்ன கேமராக்கள் பூட்டுறாங்க. விளங்கிட்டா கதவுடைய திறக்கிறது அதுல கேமராக்கள், கட்டில்ல கேமராக்கள், விளங்கிட்டா பக்கத்துல உள்ள ஃபேன்ல கேமராக்கள், இப்படி எல்லாம் பூட்டி வைக்கிறாங்க ஹோட்டல்கள்ல. இவன் நல்ல டொலர்ஸ் கையில புழங்குற ஒரு ஆள், எப்பொழுதும் என்னது கிரெடிட் கார்டும் என்னது இந்த மாதிரி டெபிட் கார்டும் கையில வச்சுட்டு ஆள் விளங்கிட்டேன்னு சொன்னா, பெரிய பணக்காரன் விளங்கிட்டேன்னு சொன்னால் கேமரா ஒன்னாயிரும் உரிய இடத்துல. இவர் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிற அத்தனை காட்சியை என்ன செஞ்சிடும், சிடிக்கு வந்துடும். அவர் வீட்டுக்கு போகும்போது அவருக்கு ஒரு இமெயில் வரும், உங்களோட எல்லாம் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் யாருன்னு தெரியாதானே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம், இவ்வளோ டாலர் கட்டினா கையில் தந்துடும், அவ்வளோதான். இவ்வளோ டாலர் கட்டினா கையில் தந்துடுவோம். ஒரு ஏழை கேட்டிப்பான் தின்றதுக்கு ஒரு ரூபா கொடுத்துருக்க மாட்டான், ஒரு வீடு கட்ட கேட்டிப்பான் கொடுத்துருக்க மாட்டான். சம்பாதிச்ச முழு டாலரையும் கட்டிட்டு வீட்டுக்கு வருவார். இன்னும் போதாட்டி கடனை கோட் பண்ணி இப்படி எத்தனை பேர், இப்படி எத்தனை பேர்களுடைய வாழ்க்கை அழிஞ்சு போய்க்கு தெரியுமா? காட்டிக்கலாம் மனசுக்குள்ள நஷ்டம், பிசினஸ்ல அவர்கள் நஷ்டம் போய்விட்டார்கள். என்னது இலங்கையில் என்னது பிசினஸ்ல அவர்கள் நஷ்டம் போய்விட்டார்கள். அவர்கள் மறுமேலே நஷ்டம் போயிட்டாங்க, மறுமேலையும் நஷ்டம் போய்விட்டார்கள். காரணம் என்ன? இந்த அல்லாவுக்கு நம்ம பயப்படல, கேமரா முன்னால வச்சா பயப்பட்டோம், மறைமுகமா வச்சு விட்டாங்க, விளையாட்டானே. இப்படித்தான் அங்கேயும் வெளியாக கொலை. இப்ப எங்களுக்கு இவ்வளவு வெளியாக கொலை, இவ்வளவு மனசுல ஒரு வேதனையா இருக்குது. அந்த இடத்துல வெளியாகினோட எப்படி இருக்கும்? இதை நம்ம மறைச்சிட்டு வந்துட்டோம். நாளை மறுமையில இது போன்று நிறைய செய்யறாங்க. சரி, அதான் விட்டுட்டு போச்சுங்களே. இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சவாலாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நோய் என்ன? எய்ட்ஸ். என்ன நோய்க்கெல்லாம் அதாவது லெபோரட்டரியில வச்சு கிருமிகளையும் அடியோட கொண்டுட்டான். இன்னைக்கு அம்மை நோயுடைய கிருமி எங்க இருக்கு? ஒத்தட்டே இல்லை. அம்மை நோயுடைய கிருமி பெரியம்மை, சின்னம்மை, பெரியம்மை இருக்கு தானே, அதுல இன்றைக்கு அந்த என்னது அந்த பாதிப்பான அந்த அம்மை வருதே இல்லையே, குறவு. அது எங்க பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க ஆய்வுக்கூடத்தில். மனுஷனுக்கு தாக்குற அளவுல இன்றைக்கு அது இல்லை. அதுக்கு எதிரான முழு நடவடிக்கை என்ன செஞ்சுட்டானுங்க, செஞ்சு கொண்டோலுக்கு கொண்டுட்டாங்க. விளங்கிட்டா அந்த நோய்க்கு என்ன பேர் வச்சா தெரியுமா? சமூகம் காளியம்மாவுடைய நோய். எப்படி? அதுக்கு இங்கிலீஷ்ல வச்சது சிக்கன் பாக்ஸ். அதை நேரடியாக மொழிபெயர்த்து என்ன செய்யணும், கோழி நிறைய என்ன செய்யணும், மொழிபெயர்த்திருக்கணும். விளங்கிட்டானே. இது என்ன செஞ்சுட்டால் இங்கே இதை மொழிபெயர்த்தால் காளியம்மாவுடைய சாபம். ஏன்டா அதுக்கு மருந்து இல்லை தானே, அதனால அவ்வளவு பயங்கரமான நோயாச்சு. ஆனால் இன்றைக்கு என்னது ஒரு கணக்கில்லாத நோயா போயிட்டு, போலியோ கணக்கில்லாத நோயா போயிட்டு. விளங்கிட்டா என்ன காரணம்? எல்லாம் ஒழிச்சிட்டு போய்கண்டே இருக்கிறான். என்ன நோயினாலும் ஒழிச்சிட்டு போய்கண்டே இருக்கிறான். உலக மகா நோய் வந்தாலும் ஒட்டச்சிட்டு போனான். கேன்சரா மித மிஞ்சி வாரான், கிட்னியா ரெடி அதான். ஆனா எய்ட்ஸ் இன்னும் எந்த விதமான அது வந்து ஆரம்பத்தில் தெரிஞ்சா கொஞ்சம் அடக்கலும். எய்ட்ஸ் வாரது எப்படி தெரியுமா? 10 வருஷம் உடம்புல ஈக்கும், விளங்காது. 10 வருஷம் உடம்புல தலை வலிக்கும், வயிற்று வலிக்கும், கண் வருத்தம் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அதுக்காண்டி கண் வருத்தம் வந்தவங்களா நம்மளுக்கு எய்ட்ஸ் வந்து யோசிக்க கூடாது, விளங்கிட்டா. அப்படி சில சிம்டம்ஸ் தொடர்ந்து இருக்கும். திடீர்னு என்ன செய்யும், இங்கே வந்து அவியத்துவம் கண், விளங்கிட்டா. சாதாரண நோய் அல்ல அதெல்லாம். மனுஷன் வந்து அதை அந்த உரியவங்களை கண்டா அவங்களுக்கு விளங்கும். சில ஜனாசாக்கள் நான் கண்டிக்கிறோம் என்னடா, அந்த பொலித்தீனால் என்ன செய்வாங்க, பெக் பண்ணுவாங்க. 5-6 ரவுண்ட் கொடுப்பட்டையெல்லாம் கவனில் ஒன்றும் செய்யலாம், கொண்டு வந்தோடனே அடைக்கிறோம், அவ்வளோதான். கொண்டு உடனே தொழுவிக்கலாம், அடைக்கிறோம். அவ்வளவுக்கு டேஞ்சர். ஏன்னா அந்த கிருமி தொத்திருமென்ற பயத்தில், அந்த கிருமி தொத்திருமென்ற பயத்தை பெக்கின் பண்ணி தான் என்ன செய்வான், ஹாஸ்பிட்டலே அனுப்புவான். இதால் பொலித்தீனால எவ்வளோ கேவலமான ஒரு மரணம். எல்லாருமே அப்படி சும்மா பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருப்பாங்க, அதில் சும்மா என்ன செய்வாங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருப்பாங்க. மற்ற நோய்கள் எல்லாம் எச்சிலால் என்ன செஞ்சிடும், பரவிடும். எச்சிலாலே பரவிடும், அணைச்சா பரவிடும், அவர் குடிச்சதை குடிச்சா பரவிடும். அல்லாஹ் எய்ட்ஸுக்கு அப்படி வைக்கல, அப்படி பரவாது, அப்படி என்ன செய்யாது, பரவாது. இந்த தொடர்புக்கு போனா தான் பரவும். அல்லாஹ் அப்படி வச்சா தெரியுமா? மற்ற நோயெல்லாம் குடிச்சா பரவும், பக்கத்துல நின்றா பரவும், அணைச்சா பரவும், முத்தமிட்டா பரவும். இந்த நோய் அப்படி பரவாது, வணங்கிட்டா. இதுல நீங்க கூடுதலா ஈடுபாடு காட்டியோ அல்லது அப்படி எய்ட்ஸ் நோயாளியோட ஒரு கடுமையான தொடர்பு இருந்தோ, இது மாதிரி மோசமான தொடர்புகள் இருந்தால்தான் உங்களுக்கு வரும். எப்படி வச்சுக்கிறான் அந்த நோயை? சகோதரர்களே, எய்ட்ஸ் ஒழிப்பு தினம், எய்ட்ஸ் ஒழிப்பு தினம் அவன் வளர்க்குறான், அது வேற விஷயம், வணங்கிட்டா. ஆனா அந்த எய்ட்ஸ் ஒழிப்பு தினம் நான் வைக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவ்வளவுக்கு ஒரு பயங்கரமான. இன்றைக்கு என்ன சொல்றான், HIV தான் எனக்கு காரணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப சொல்றான் HIV கிருமியே இவன் கண்டுபிடிக்கணுங்க. HIV அல்ல காரணம், அதுக்கு வேறொரு கிருமியை என்ன செய்யறான், ரிசர்ச் பண்ணி வெளியிட்டு கண்டிக்கிறான். HIV அல்ல, முடிவெடுத்துட்டான். HIV இந்த நாங்க நம்பிட்டு இருந்தாலும் HIV அல்ல என்று என்ன செய்யறான், அடிச்சு சொல்றான். இவ்வளவு நாள் ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாக ஒரு கிருமியை அடையாளப்படுத்தி தான் அட தன்மைகளை படிச்சு எவ்வளவு காலத்துக்கு பிறகு மருந்து கண்டுபிடிக்கல. HIV ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் காலம் போகல என்ன செய்யுது, இந்த கிருமியே இல்லைன்னு முடிவுக்கு வராண்டா நோயை கொடுத்து. இதையா நம்ம பயப்படப்படாதா? இதை போய் நம்ம வாங்கி வந்துருவோமே ஒரு பயம் வரக்கூடாதா?
வயது போனவர்கள் விபச்சாரம் செய்தால் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்க மாட்டான். இதோட நின்றுக்கன்னா முடிஞ்சு. அல்லாஹ் தஆலா லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம். விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம். என்ன நெருங்க வேண்டாம்? நிறைய பேர் நினைக்கிற விபச்சார விடுதி அந்த இடத்துக்கு போகப்படாது, வளையிட்டானே வாசலுக்கும் போகப்படாது. அப்படி இல்லை. படம் பார்க்கக்கூடாது, மோசமான விஷயங்களை பார்க்கக்கூடாது, மோசமான விஷயங்களை கேட்கக்கூடாது, அந்த வாசல்லே கால் வைக்கக்கூடாது. இதோட நிப்பம் தான் வைப்போம். அடுத்தது 2, 3, 4 அதோட விபச்சாரம். அந்த வாசலுக்கு போகணும் என்றால் அந்த செக்ஷனுக்கு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். அதுக்குரிய என்ன ரூட்டை பார்வையா அதையும் என்ன செய்யுங்க, தடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பகுதிக்கு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். அது மிக மோசமான ஒரு வழிமுறை என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, அடுத்ததாக 8ஆவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மலிகுன் கஸ்ஸாப். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் இவர்களை பார்க்க மாட்டான் என்ற பட்டியலில் அடுத்தது யார் தெரியுமா, தண்டனை கொடுப்பான் என்றது 2வது, பார்க்கவே மாட்டான் என்ற பட்டியலில் வரக்கூடிய 8வது நபர் மலிகுன் கஸ்ஸாப், மன்னராக இருந்தும் பொய் சொன்னவர்கள். அந்த ரீசனை பார்த்தீங்களா, ஒரு ஏழை சில வேளை பொய் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அவரை பார்க்க மாட்டான் அல்லாஹ் சொல்லல, பாவம் தான், பார்க்க மாட்டான்னு சொல்லல. மன்னன் என்னத்துக்கு பொய் சொல்லணும்? நீ யாருக்கு பயப்படணும்? நீ என்னத்துக்கு பயப்படணும்? உனக்கு என்ன குறவு? பொருளாதாரத்தை உனக்கு என்ன ஒன்றும் இல்லையே. மன்னராக பொருளாதாரம் இருக்கும், ஆட்சி அதிகாரம் இருக்கும், தைரியம் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். இந்த நிலையில நீ பொய் சொன்னீன்னா உனக்கு என்னது, உனக்கு எக்ஸ்கியூஸ் தர முடியாது என்றதான் அர்த்தம். மலிகுன் கஸ்ஸாப், அதாவது மன்னராக இருந்தும் பொய் சொன்னவர்கள், மன்னரான நிலையில் இருந்து கொண்டு என்ன செய்தவர்கள், பொய் சொன்னவர்கள். தனக்கு வாய்ப்பு வசதி சூழல் எல்லாம் கிடைச்சியும் பாவம் செய்யறவங்க. தனக்கு வாய்ப்பு வசதி சூழல் எல்லாம் தடுத்துக்கொள்ள கிடைச்சியும் என்ன செய்யறது, பாவம் செய்யறது. நல்லா நன்மை செய்யறதுக்குரிய சூழல் கிடைச்சியும் செய்யாம இருக்கிறது. இந்த 2 நிலையும் மோசமான நிலை. வாய்ப்பு கிடைக்கல, வசதி கிடைக்கல, அந்த மாதிரி செய்யாம இருந்தா பாவம் மட்டும் தான் நின்று போயிடும். ஆனால் சூழல் சந்தர்ப்பங்கள் அமைந்தும் அதை பயன்படுத்தாது விட்டால் பெரிய பாவம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன்னராக இருந்தும் பொய் சொன்னவன், மன்னராக இருந்தும் பொய் சொன்ன. ஒரு ஏழை கேட்டு வாரான், என்கிட்ட இல்ல, நம்புவான் அவன், அவன் நிச்சயம் என்ன செய்ய மாட்டான். ஒரு பணக்காரன் உண்மையில இல்லாம இருக்கான், அவன் இல்லைன்னு சொன்னாலே அவன் நம்புறான். இல்ல மன்னன் இல்லைன்னு சொன்னா நம்புவானா, நம்பவே மாட்டான். அப்ப இப்படிப்பட்ட நிலையில் பொய் சொன்னவர்களை, அந்த மன்னர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்க மாட்டான். 9வது ஆயிலுன் முஸ்தக்பிர், ஏழையாக இருந்து பெருமை அடித்தவர். ஏழையாக இருந்து பெருமை அடித்தவர். ஏழ்மை என்றது என்னது, ஒரு பணிவு தாழ்மைக்குரிய அடையாளம். பணம் என்றது கொஞ்சம் என்னது, கம்பீரமா ரெஸ்பெக்டா போறதுக்கு ஒரு அடையாளம். அவன் பெருமை அடிக்க கூடாது, பணக்காரன் என்ன செய்யக்கூடாது, பெருமை அடிக்க கூடாது. ஏழை பணிவா இருக்கணும், ஏழை பணிவா இருக்கணும். பணக்காரன் பணிவாய்ந்தாண்டா நன்மை கூட, ஏழை பெருமை அடிச்சாண்டா பாவம் கூட. வணங்கிட்டான். ஏன் ஒரு பணக்காரனை பொறுத்த வரைக்கும் அவன் பெருமை அடிச்சா அது பிழை கூடாது. ஆனா ஒரு நியாயம் சொல்லல உலகத்துல, என்னது இருக்கி என்ன செய்யறான், பெருமை அடிக்கிறான். நீ எனக்கு பெருமை அடிக்கிறாய், அப்படி நிறைய பேர் இருக்கிறான். எங்கள்கிட்ட எல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களே, அவங்கள மாதிரி நாங்க இருக்க மாட்டோம், சும்மா பறக்கும். விளங்கிட்டா, எப்படி நீங்க பார்க்கணும் அந்த பேச்சுகள், விளங்கிட்டான பறக்கும் கொஞ்சம். அதே நிலைமைக்கு அவர் வந்துருவாரு, இன்னும் வந்தா தான் என்ன செய்யும், பறக்குமா. இப்ப பறக்கலாது. நீங்க பாருங்க, அதான் என்ன காரணம் தெரியுமா, அது உலகத்துல ஒரு விஷயம் விளங்கிக்கொள்ளணும். சொன்ன உடனே எதுவும் நடக்கிறலே, 20,000 இருக்கக்குள்ள சொல்லுவான், 50,000 இருந்தா 20,000 உனக்கு தான், உனக்குதா, அல்லது பொது வேலைக்கு தர்மத்துக்கு கண்டுவா. அடுத்த நாளே 50,000 கிடைச்சிருமா, அடுத்த நாளே கிடைச்சா மாறுறவங்க மிக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா 50,000 அடுத்த நாள் கிடைக்காது. முதலாவது என்ன செய்யும், இவனுக்கு ஒரு 22,000 கிடைக்கும், சம்பளம் கூடும். அப்போ இவர் வளமையா பஸ்ல டியூஷன் அனுப்பின பிள்ளையா டல் அனுப்புவார், 22,000 சரி. அதுக்கப்புறம் என்ன செய்யும், 25,000 மாறும். அந்த நேரத்தில் இவர் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்திருக்காது, வாஷிங் மிஷின் இருந்திருக்காது, பிளண்டர் இருந்திருக்காது, எவண்டர் இருந்திருக்காது, 25,000 வாங்கிடுவார். இப்போ 25,000 செலவு வழங்கிட்டா. அப்படியே கொஞ்சம் காலம் போக்குள்ள ஒவ்வொரு உடுப்பு பெருநாளுக்கு வாங்கிப்பார். 30,000 கிடைச்ச உடனே 2 உடுப்பு வாங்க ஆரம்பிப்பார். கொஞ்சம் கெப்பாசிட்டியை வளர்த்துக்கிட்டு போவார், 30,000 ஆயிரும். மறுபடியும் கொஞ்சம் காலம் போக்குள்ள வீட்டில் வந்து என்ன செய்ய, பூச்சி இருந்திருக்காது, இது வந்தோன்னு என்ன செய்ய, 35,000 ஆகின உடனே பூச ஆரம்பிப்பார். அப்புறம் அதுக்குரிய மெயின்டைன்ஸ் சொல்லி அது 30,000 ஆயிரும் வழங்கிட்டா. இப்படி 40,000 வரக்குள்ள பார்ப்பாரு, நிறைய செலவிக்குது. 40,000 ஆயிட்டு, ஆனால் 40,000 செலவு இருக்குது மாசம் மாசம். பிள்ளைகளுக்கு என்ன ஆட்டால் அனுப்பணும், டியூஷனுக்கு மாசத்துக்கு 2 உடுப்பு வாங்கணும். அதான் இன்னொரு 80,000 கிடைச்சா இன்ஷால்லா நான் என்ன செய்வேன், செலவழிப்பேன்டுவார். மறுபடியும் 80,000 இதே தான் விளையாட்டானே. இதுதான் மனுஷன் நிலைமை. அதனாலதான் எவனு அந்த லிஸ்ட்டுக்கு அடைகிறல்ல, சொல்லி கண்டு போக்கல அதே பொசிஷனுக்கு அவன் வாரது ஆட்டோமேட்டிக்கா. நாளைக்கே பணக்காரன் ஆறு இல்லையே, அவன் 40,000 20,000 இருப்பான், 20,000 எம்டி சுட்டி அவன் சொல்றான். ஆனா அவனுக்கு 5 தான் கூடும்.
அந்த 5 அவன் என்ன செய்வான், ஒரு வேலை வைப்பான், வச்சு 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 40 நிரம்பிடும். எனவே இப்ப எவ்வளவு கிடைச்சா செலவழிப்பேன், 80 கிடைச்சா. அப்ப 80 கிடைச்சவன்ட்டு கேளுங்க, 160 கிடைச்சா என்ன செய்வேன், நான் செலவழிப்பேன். 160 கிடைச்சவன்ட்டு கேளுங்க, 5 லட்சம் கிடைச்சா செலவழிப்பேன்டுவான். 1 கோடி கிடைச்சவன்ட்டு கேளுங்க, அவன் வேற மாதிரி பேசுவான். எப்படி தெரியுமா, 1 கோடிக்கு நினைக்கிறீங்க, 1.5 கோடி செலவிக்கு தெரியுமாண்டுவா. 1.5 கோடி செலவிக்கு அவ்வளவு கஷ்டப்படுறேன் நான். 1 கோடி உண்மைதான், நல்லா அல்ஹம்துலில்லாஹ் திண்டு குடிச்சிட்டு வசதி ஆகிக்கணும், அது நான் மறுக்கல, மற்றவன்ட்ட கேட்கற லெவல்ல இல்லை. ஆனா 1.5 கோடி செலவு இருக்குது பாருங்க. எப்போல மகளை வச்சுக்கிறேன், இனி செலவு போகும் தானே, இப்படி ஒரு லிஸ்ட்டை போடுவார். இனி உலகத்துல யாரு, பில் கேட்ஸ் அப்படித்தான் இருக்கிறான். விளங்கிட்டா அங்க வரைக்கும் இதுதான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தங்க ஓடினாலும் 3வது இவனுக்கு தேவை, 3வது இவனுக்கு தேவை. அதனால மண்ணை தவிர வேற எதுவும் என்ன செய்யாது, அவனை நிரப்பாதுன்றார்கள். இது இயல்பு மனிதனுடைய. அதனால ஏழையா இருந்து கொண்டு என்ன செய்யணும், பெருமை அடிக்க கூடாது. அல்லாஹ் தாலா எனக்கு வசதியை தந்தான்னு சொன்னா, அல்லாஹ் நாடி இருந்தான்னு சொன்னா, என்கிட்ட ஐடியா ஒன்று இருக்குது, நல்ல முறையில் செலவழிக்கணும். அல்லாஹ் தாலா எனக்கு அதுக்குரிய தக்குவாவை தரணும், தௌஃபீக்கை தரணும், இப்படித்தான் பேசணும். இல்லையா, நாங்களெல்லாம் மட்டும் என்ன செய்யக்கூடாது, இந்த பெருமை ஸ்டைல் இருக்குதானே, அது பேசக்கூடாது. அதே நேரத்தில் பெருமையாக நடக்கக்கூடாது. உனக்கு ஏழ்மை உன்கிட்ட இல்லை, ஒருத்தர் குணந்தாராரு, நான் பிடிங்க ஒரு 10 ரூபா அல்லது ஒரு 1000 ரூபா குணந்தாராரு, உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க. அது இந்த 1000 ரூபாக்கெல்லாம் நாங்கள் தெரியல. இப்போ நான் அர்த்தம் என்ன தெரியுமா, இது பெருமை. நீ கேட்காம, நீ எதிர்பார்க்காம, நீ மறைமுகமா ஐடியா எதுவும் கொடுக்காம ஒரு ஆள் வந்து தந்தார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்ராஃப், நீங்க இஸ்ராஃப் பண்ணாம, இஸ்ராஃப் அவதானிச்சு தேடிக்கண்டிருக்காம, கேட்காம உங்களிடத்தில் ஒரு பணம் வந்தா எடுத்துக்கங்க, நான் உமரதில்லை அவங்கள்ட்ட, நீங்க அதை வானான்னு சொல்ல வானான், அது பெருமையா பேத்துரும். உனக்கு இல்லைன்னு நினைச்சு ஒருத்தன் தாரான், உனக்கு தகுதி இல்லாத ஒன்றை தந்து நீ வானான்னு சொன்னா வேற, குப்பையில போற தலைஞ்சேத்து பேக்கில் கட்டி நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க சில டைம்ல. விளங்கிட்டா, அதை நீ வானவன்னு சொன்னா அது வேற, அவங்களுக்கு வீசுறதுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க வச்சுக்க, நிறைய உடுப்பு 20-30 உடுப்பு இருக்குதுன்னு தருவாங்க. விளங்கிட்டா, ஒரு உடுப்புக்கும் பிரயோஜனம் இருக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கண்ணை பொத்திட்டு தந்தா தான் நீங்க எடுப்பீங்க. அது மாதிரி விஷயங்களை தர்மம் செய்ய வேணான்றான். அது மாதிரி விஷயங்களை நீங்க தர்மம் செய்ய வேண்டாம். தகுதியான ஒன்றை உனக்கு தாரா, இதுக்கெல்லாம் நாங்க என்னது சரிப்பட்டு வர மாட்டோம் என்ற வசனங்கள் பேசினோம் என்றால் அதுவும் என்னது, பெருமைதான். உண்ட ஏழ்மையா நிக்கணும், அவன் பணம் நிக்கணும். அல்ல ஒரு பணக்கார பிராடோல போறத பார்த்து சரி வராது, பினான்ஸை பிடிக்கதான் இவனைத்தானே எடுத்து அவர் உண்டு லீசிங்ல போட்டு பினான்ஸ்ல போட்டு அவர் ஒரு பிராடோ. விளங்கிட்டா, அது பிராடோ வந்து கோது, அந்த பிராடோல என்னது கோது, இது ஒரிஜினல், அது பேத்துட்டு இருக்கும். என்னது, பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கினதுக்காக வேண்டிய, பக்கத்து வீட்டுல டிவியை பார்த்து பிடிங்கிற வைஃப் சொல்லுவா, என்னது நம்ம விட்ட டிவி இல்லாட்டி பரவாயில்ல ஒரு என்டென்னாவது போட்டு வைங்க, பார்க்குறவனுக்கு டிவிக்கிற மாதிரி வளம் கட்ட வேண்டிய. விளங்கிட்டா, இந்த மாதிரி ஒரு குரூப் போட்டியில மற்றவனுக்காக வேண்டி நான் வாழணும் என்ற ஒரு குரூப் பண்ற, இது பெருமை. ஓண்ட நிலைமை ஏதோ அதை மாதிரி வச்சுக்க. பணக்கார வீட்டில் எப்படியெல்லாம் சாப்பாடு பரிமாறுவார்களோ, எப்படியெல்லாம் விருந்து பரிமாறுவார்களோ, அப்படி நீ நினைச்சிரு சொன்னா அது பெருமை. அது அவன்கிட்ட தகுதிக்கு அவன் செய்யறான், உன்கிட்ட தகுதி நீ செஞ்சுட்டு போ. அவன் உன்னை விட பெருசா நினைச்சானா அது அவனுக்கு பாவம், அவ்வளவுதான். நீ அந்த லெவலுக்கு கடன் வாங்குறது இருக்குதானே, இது பெருமை. இதுதான் சகோதரர் ரசூலுல்லாஹ் சொன்னது, ஆயிலுன் முஸ்தக்பிர், ஏழையாக இருந்தும் குடும்பஸ்தனாக இருந்தும் பெருமை அடிக்கின்றவர்களை அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான். அவர் தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கணும். அதுக்காக பணக்காரர் சொல்லிட மாட்டார், சொல்லக்கூடாது நீங்க உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கங்க ஈந்துக்கங்க, அவர் இவருக்கு சொல்லவும் கூடாது. விளங்கிட்டா, அது இவனை தட்டுற மாதிரி போயிடும். ஆனா இவர் உணர்ந்து கொள்ளணும், அந்த லெவலுக்கு நாங்க போகக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருத்தனுக்கு கொடுத்திக்கிறான், ஒருத்தனுக்கு பணிச்சிக்கிறான். இந்த நிலைமை நிறைய நீங்க பார்க்க சமூகத்துல. பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுப்பாங்க, இது ஒரே சொல்ல வேண்டிய உதாரணம். ஒரு வாகனம் போகும், எம்டியா போகும், இவர் பக்கத்துல பாப்பார், பாத்தீங்க தானே இவ்வளோ பேர் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட், விளங்குதவங்களுக்கு எல்லாம் சும்மா போறதுதான். எங்களை நாங்கள் எல்லாம் இந்த ஹராத்தில் உழைச்சதுனால எவனு நிற்கிற விளங்குறல, எந்த பணக்காரண்ட வாகனத்தையும் ஹலாலா நடக்கிறல, ஹராத்தில் உழைச்சதுனால உண்டு இவரை ஏற்றிட்டு போகாதுக்கு. அதே நேரத்தில் ஏற்றிட்டு போயிருந்தா மனுஷன் தான் அவர். என்ன கனிவு தெரியுமா, ஏழைகளோட இறங்கி நடக்கிறாரு, பணிவா நடக்கிறாரு. இப்படி நாங்கள் சமூகத்தில் பார்க்குறோம். யாரையா ஒரு வாகனம் வருமானு பார்த்துட்டு இருக்கிறது, நாங்கள் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, ஏன் அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவான், ஓண்ட தரத்தில் இருந்தா நீ போயிட்டு போற, வேறு தரம் வித்தியாசப்படுத்தல, ஒன்னே மாதிரி நினைச்சிட்டு பேத்துருவாரு. அவர் 1000 வேலை இருக்கு, அவருக்கு நீ அவசரமா போக வேண்டியிருக்கும். அவர் சொந்த வாகனத்தால போறதால நேரத்தோட வந்து நிப்பட்டி போவாரு. நீங்க நிப்பட்டி போறீங்க, டைமுக்கு போக வேண்டிய இவர வாகனம் மாதிரி பவர் பாப்பர் என்னது, இவனை ஏற்றிட்டு வந்த பெரிய கரைச்சலா பேத்துட்டு என்னது என்று இனி அவர் கொண்டு போய் விட்டுட்டு மறுபடி வர வேண்டியிருக்கும். இதெல்லாம் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் நீங்க வெட்டுவாங்க அனுப்பி போட்டு நீங்க நிக்கிறீங்க தானே, உங்களுக்கு அது அல்லாஹ் கௌரவம் தருவான். உங்களுக்கு தர வேண்டிய டைம்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அதை தந்துடுவான். இது என்னத்துக்குன்னா டக்குன்னு யாரா நிப்பட்டி ஏற்றிட்டு பக்கத்தில் ஒரு பார்வை, பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறோம் நிப்பட்டி ஏற்றிடுவாங்களே நம்மளே எண்டத்தை மற்றவனுக்கு காட்டுறதுக்காக ஒரு பார்வை. ரைட்டா, யாராவது நம்ம ஒரு வாகனத்தில் போகல முன்னால் நின்றாருன்னா அவரை எப்படியாவது காட்ட பார்க்குறேன் நம்ம வாகனத்தில் போகிறோம். இதெல்லாம் என்ன தெரியும், அவனுக்கு உங்களுடைய இறக்கும்
சும்மா வாங்கினதுக்கு ஆசைப்பட்டுக்கிறான். நீங்க ஆசைப்படக்கூடாது. அல்லாஹ் உனக்கு ஆசை இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தருவாண்ட எண்ணம் இருக்கணும். அவனுக்கு வழங்கணும். நம்மளுக்கு என்னது அல்லாஹ் தருவாண்ட ஆசை இருக்குதே ஒழிய அவன்ட இவன்ட சொத்துலாம் எனக்கு என்னது ஆசை இல்லை என்றது விளங்கணும். அப்பதான் உனக்கு மரியாதை இருக்கும். ஆனால் இந்த பெருமையை தேடுகின்ற ஏழைகள் அல்லாஹ்